ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்டோரிஸ் வந்து போஸ்ட் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக நம்ம அவத்தார் ஸ்டிக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து அவத்தார் ஆப்ஷனே வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? இல்லாட்டி ஷோ ஆகினாலுமே இந்த அவத்தார் ஆப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால் உங்களால் வந்து இந்த அவத்தார் ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவத்தார் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் ஆகிட்டு ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு அவத்தார் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் ஆகிறது மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த 3 லைன்ஸை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கொடுத்தா இந்த இடத்துல அவத்தார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் உங்கள் அவத்தாரை வந்து டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிட்டும் திரும்ப போயிட்டு ஸ்டோரி போஸ்ட் பண்ண போயிட்டு அந்த அவத்தார் ஆப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி அவத்தாரை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு நம்ம போஸ்ட் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த அவத்தார் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸும் சரி பழைய ஃபீச்சர்ஸும் சரி சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒரு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி அவத்தார் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா இதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. இப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே வந்து டிலீட் ஆகி இரேஸ் ஆகி புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி டவுன்லோட் ஆகின மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி லொகின் ஆகிட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் ஆகிட்டு போஸ்ட் ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அவத்தார் வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே வந்து இந்த அவத்தார் ஆப்ஷன் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டா இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா லோட் ஆகும். லோட் ஆகுன அப்புறமா இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து அவத்தார் ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த இஷ்யூவை வந்து இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் வந்து ஒரு செக் பண்ணி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் மெத்தடாக வந்து இந்த மெத்தட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அவத்தார் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.